Shoot for the moon, and if you miss, you will still be among the stars. நம்மளுடைய எண்ணங்கள் எப்போவுமே உயர்வானதாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கோட்டோடைய மீனிங். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராவர்ப், டோன்ட் ஷூட் த மெசஞ்சர். இந்த லெசனில் நம்ம இந்த ப்ராவர்ப் டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், நம்ம பேசும்பொழுது இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராவர்புக்கெல்லாம் நம்ம எப்படி இடியம்க்கு டைரெக்டாக மீனிங் எடுத்துக்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த ப்ராவர்புக்கும் டைரெக்டாக மீனிங் எடுத்துக்க முடியாது. இது ஏதாவது ஒரு மறைப்பொருளை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். இதோடைய ஒரிஜினல் மீனிங் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்ற இந்த ப்ராவர்புக்கு மீனிங் என்ன பார்க்கலாமா? பாருங்க. Don't get angry at or punish someone who is delivering bad or undesirable news as they are not responsible for it. நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு கெட்ட செய்தியை, நம்மளுக்கு விருப்பம் இல்லாத செய்தியை நம்மளுக்கு சொல்றதுக்கு வருவாங்க. அவங்க மேல நம்மளுடைய கோபத்தை நம்ம காட்டக்கூடாது. ஏன்னா அந்த செய்திக்கோ அந்த காட்சிக்கோ அவங்க பொறுப்பு கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க ஜஸ்ட் நம்மள்ட்ட சொல்றதுக்கு தான் வராங்களே தவிர அவங்க அந்த இன்ஃபர்மேஷனுக்கு, அந்த பேட் நியூஸ்க்கு பொறுப்பு கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க மேல நம்மளுடைய கோபத்தை நம்ம காட்டக்கூடாது அப்படின்றது தான் இந்த ப்ராவர்புடைய மீனிங். If someone shoots the messenger, they blame a person who told them bad news or information instead of blaming the person who is responsible for the situation. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பேட் நியூஸ்க்கு, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு காரணமானவங்க யாரோ அவங்கள கத்தாமல், அவங்க மேலே அவங்களுடைய கோபத்தை காட்டாமல், அந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்ல வராங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் அந்த கோபத்தை காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டுறதை தான் நம்ம கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்ல வரவங்க கிட்ட உங்களுடைய கோபத்தை நீ காட்டாத, அவங்கள நீ குறை சொல்லாத அப்படின்னு தான் இந்த ப்ராவர்பில் நம்ம சொல்ல வரோம். Shooting the messenger means blaming the bearer of bad news for being responsible for that bad news. Shooting the messenger means மெசேஜை யார் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்கள நம்ம குறை சொல்லுவோம், அவங்கள நம்ம திட்டுவோம். அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள நம்ம திட்டுவோம். அந்த மாதிரி திட்டக்கூடாது அப்படின்றதுக்கு தான் டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In ancient times, messengers were sent to impart official news. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, தகவல் தொடர்பு சாதனம் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இல்லை இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லணும், ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மெசஞ்சர்ஸை அனுப்புவாங்க. செய்தியை சொல்கிற மெசஞ்சர்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெசேஜை சொல்லுவதற்கு. These messages sometimes incurred the wrath of the one receiving the bad news. இந்த பேட் நியூஸை ஒருத்தர் பெற்றுக்கொள்கிறார் இல்லையா, அவங்களுடைய கோபத்திற்கு இந்த மெசஞ்சர்ஸ் ஆளாயிடுவாங்க. சில நேரத்தில் அந்த பேட் நியூஸை அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு ஏற்படுற கோபத்தை இந்த மெசேஜை சொல்ல போகிறவங்கள்ட்ட அவங்க காட்டிடுவாங்க. It is often used when someone reveals a difficult truth that the listener does not want to hear. இது எப்போவுமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த மெசேஜை பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்த விஷயத்தை விரும்ப மாட்டார். அந்த செய்தியை அவருக்கு பிடிக்காது, அவருக்கு வேண்டாத விஷயமா இருக்கும் அந்த செய்தி. அப்போ நம்ம இந்த ப்ராவர்ப் டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னா யார் மெசேஜை கொண்டு வராங்களோ அவங்கள நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு அந்த ரிசீவ் பண்ணிக்கிறவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். It reminds the listener that the truth is not the fault of the person revealing the truth. இந்த மெசேஜ் அவருக்கும் இந்த மெசேஜுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒரு சாதனம், ஒரு மீடியா, அவர் நம்மளுக்கு மெசேஜை சொல்றதுக்கு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்றத உணர்த்துவதற்கு தான் இந்த ப்ராவர்ப் யூஸ் ஆகுது. பாருங்க, இப்போ நம்ம டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்ற ப்ராவர்ப்க்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மெசேஜை யார் சொல்ல வராங்களோ, பேட் நியூஸை யார் சொல்ல வராங்களோ அவங்கள திட்டாத, ஏன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றது தான் இந்த ப்ராவர்புடைய மீனிங். இப்போ நம்ம அதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பாருங்களேன், சினாரியோ எந்த சீன்ல அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க. Sorry to disappoint you, but many people won't like the answer. Please don't shoot the messenger or blame the messenger. There were 3 winners. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நிறைய ஜனங்களுக்கு இந்த ஆன்சர் பிடிக்கல. டோன்ட் ஷூட் த மெசஞ்சர். அதனால் என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. நான் இந்த மெசேஜை உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் திட்டாதீங்க, என் மேலே உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க. There were 3 winners. ஒருவேளை இது எலெக்ஷனாக இருக்கும் இல்லையா?
அவர் எலெக்ஷனில் போட்டியிடுறவர்கிட்ட போயிட்டு இந்த மெசேஜை சொல்லுவார், 3 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மெசேஜை வந்து சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவார், அந்த போட்டியிடுறவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவர் வந்து இவர் மேலே கோபத்தை காட்டுவார் இல்லையா, அந்த மாதிரி என்கிட்ட உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சினாரியோவுடைய மீனிங். பாருங்க அடுத்தது, your manager says that every workers need to stay an hour late to finish the work. உங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, எல்லா வேலையாட்களும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இங்கே வேலை செய்துட்டு போகணும் இந்த வேலையை முடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூ டெல் த அதர் எம்ப்ளாயீஸ். இந்த இன்ஃபர்மேஷனை போயிட்டு நீங்கள் மற்ற வேலையாட்கள் கிட்ட போய் சொல்கிறீங்க. a few people are angry. சில பேருக்கு என்ன பண்ணிடும், கோவம் வந்துடும். லேட்டாக போகிறதா, நம்மளுக்கு இந்த மாதிரி வேலைலாம் இருக்குதே, வேலை நேரம் முடிஞ்சோடனே நம்ம போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே யூ டெல் தேம் தட் இட் வாஸ் நாட் யுவர் ஐடியா. உடனே நீங்கள் அவங்க கிட்ட சொல்வீங்க, அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட, இது என்னுடைய ஐடியா இல்லை, இது என்னுடைய ஆர்டர் கிடையாது, இது வந்து மேனேஜருடைய ஆர்டர் இது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஹேய் டோன்ட் ஷூட் த மெசஞ்சர், என்ன நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ண வேண்டிய சினாரியோ. யாராவது ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போகிறவங்கள வந்து திட்டுறாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை சொல்கிறவங்கள திட்டுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நம்ம இந்த ப்ராவர்பை யூஸ் பண்ணலாம், டோன்ட் ஷூட் த மெசஞ்சர். இவ்வளோ நேரம் நம்ம டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்ற ப்ராவர்புக்கு மீனிங் என்ன, அது எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்ற இந்த ப்ராவர்பை தேவையான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.